ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது கஷ்டம். பட் இன்னைக்கு நான் பார்த்த ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சென்டிமெண்டல் ஆகிட்டுருக்காங்க, அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு வகையில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க லைஃப்பில். ஸோ ஏன்னா சொல்கிறாங்களே காசி இன்னும் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வரனால ப்ரெஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த மாதிரி எத்தனை காசி அன்ஐடென்டிஃபைடாக இன்றைக்கி சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பில் அதை பாதிக்கப்படும் போது அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஓகே. ஸோ இந்த காலத்து பெண்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? கன்ஃபார்ம்டாக 200% அவேர்னஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நாட்டு நம்மளது ப்ரொக்ரெசிவ் ஆகிட்டுருக்கு, அவ்வளோ நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ பீயிங் அவேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பீயிங் சேஃப். ஸோ அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு, அங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவேர்னஸ் தான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே. ஆனால் இங்கே இருக்கிற நிறையா மக்கள் சொன்னது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடச்சா அவனை நிற்க வச்சு சுடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஓகே, தட் இஸ் ஒன்லி மை ஒப்பீனியன். ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் நிறையா கேஸஸ்க்கு நிறையா விஷயங்களுக்கு ஒரு தீர்ப்பு வராமல் இருக்குது, ரைட்? பட் இஃப் யூ சி கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியன் கண்ட்ரீஸ் அண்ட் துபாய் அண்ட் ஆல், அங்கே ஓப்பனாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஓப்பனாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எது இருந்தாலும் ஃப்ரம் ஸ்மால் கேஸ் டு ஈவன் அ ரேப் கேஸ், எது இருந்தாலும் தெர் இஸ் அன் ஓப்பன் பனிஷ்மெண்ட் தட் இஸ் கிவன். அது நம்ம நாட்டில் இன்னும் வரல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மேம். நான் வரக்குள்ளேயும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தேன். ஏன்னா இப்போ ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். பட் எது ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட்டுன்னு தெரியல. இப்போ ஃபயர் தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறாங்க, நானே ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கல. ஸோ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பயம், பதட்டம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. பட் நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ஹாப்பி. இந்த காலத்து பெண்களுக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ அவேராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால நான் மற்றவங்கள ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே. லைக் நீங்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் எல்லாரோட பெண்களையும் கடந்து தான் வந்திருப்பாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில். நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கா? அது நடக்கும்போது எப்படியெல்லாம் போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க? நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம். ஆனால் என்ன சொல்கிறது, எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 2 கண் மட்டும் கிடையாது, நம்மளோட நெற்றி இதுவும் எப்பயும் ஓப்பனாக இருக்கணும், கேர்ளாக இருக்கக்குள்ள. அப்போ தான் நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த கண் மூலமாக தெரியும் அப்படிங்கிறது. ஸோ அது உண்மையான விஷயம். ஸோ அதனால் எப்பயுமே நான் அலர்ட்டாக இருப்பேன். ஏன்னா என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்துமே நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போலேருந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே. ஆனால் இங்கே நிறையா மக்கள் அவங்க ரிவ்யூ சொல்லும்போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடைச்சா சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட கோபத்தை சொன்னாங்க. மேபி லைக் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்கள் கையில் கிடைக்கும்போது என்ன பண்ணுவீங்க? என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, ஆஃப் தி ஸ்க்ரீன் தான் நான் சொல்லுவேன். திடீர்னு கேட்கக்குள்ள என்ன சொல்லுவேன், ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டேன்னா சொல்லுங்க. இடக்கு முடக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கையில் கிடச்சிட்டா இதுதான் சான்ஸ்ன்னு ஏறி மிதிச்சு மிதிச்சு அவன் உயிரை எடுத்துருவேன் நான். அந்த மாதிரி தான். ரைட்டுங்க. இதுக்கப்புறம் உங்கள் பக்கத்துலேயே யாரும் வரமாட்டாங்க நினைக்கிறேன். இல்லை, இதை விட அப்புறம் நான் இன்னும் பேசலாம். ஆனால் இப்போ எதுவும் பேச முடியல. ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட் ஆக்ஷனில் ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் கொடுத்துருக்கோம். வேணாங்க, அப்புறம் இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டுருவீங்க. காசின்ற கேரக்டர் மேலே இருக்க ஒரு கோவம், அவங்க கோவத்தை நான் என்னோட எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராஃபியாக தான் பார்க்குறேன். கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கேன், கரெக்டாக நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இன்னும் படம் பார்க்கல. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் படம் பார்க்கலங்க. எனக்கு முன்னாடி அவங்க படம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வெளியே ஒரு பக்கம் கோமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் செம்மையாக நடிச்சிருக்கீங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் ஏன் விசிட்டிங் கார்டெலாம் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும் எதுக்கு விசிட்டிங் கார்டு கேட்குறாங்கன்ட்டு. ஓகே. ஸோ அண்ட் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணுறதுக்கு நான் பயப்படவே இல்லைங்க. இப்போ நான் இந்த ஸ்டோரி பண்ணலன்னா வேறு யார் பண்ணணும்னு சொல்லுங்கள், அவங்க பண்ணட்டும். அட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன, நம்ம சொல்கிற மெசேஜ் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். என் மூலியமாக ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறதுல என்றைக்குமே எனக்கு சந்தோஷம்தான். ஓகே. அதை நல்லா நடித்து கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் சந்தோஷம்தான். இதை நான் ஒரு
வெற்றியாக தான் பார்க்குறேன் அவங்களோட ரெஸ்பான்ஸ். அவங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க. அரை மணி நேரம் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன தான் வந்து அந்த கேரக்டர் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தாலும் பாலா மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் 180 நாள் பார்த்துருக்காங்க. இதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல அவங்க. ஓகேவா? ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு பாலாவுக்கு வந்து நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குப்பா, இல்லை நல்லா நடிக்கிறப்ப யாராவது சொன்னால் அதுவே எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த மெசேஜ் போய் சேர்ந்தா சந்தோஷம். இந்த 2 விஷயம் தான். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் எல்ஸ் பேக். படம் பார்க்கல, ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ½ அன் ஹவர் எல்லாரோட அன்பு உங்களுக்கு கிடைச்சது. எவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆனீங்க நீங்கள்? நான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? லைக் நம்ம ஒரு 50 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம், வீடியோ எடுத்துருக்கோம், இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் என்னை வந்து இதோ கேமராமேன் சாரும் டேரக்டர் சாரும் அது அந்த 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 சைடில் பாம்பு இருக்கா, சுறா இருக்கா, எறா இருக்கான்னு தெரியல, அதில் போய் குதின்ட்டு 5 வாட்டி குதிக்க வச்சு ஒயிட் ஷாட் ஒன்று, மிட் ஷாட் ஒன்று, லாங் ஷாட் ஒன்று, கை காலெலாம் நடுங்கி எடுத்த படம். ஸோ இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், அது கூட பரவாயில்ல. அந்த ரெயின் ஃபைட்டு 3 நாள் நடுங்கிட்டே அந்த பல்லுக்கிலாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. விட்டுதான் கொட்டியிருக்கோம் பல்லு, அந்த அளவுக்கு ஆடிடுச்சு. அதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்தது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக கிரிஞ்சு பண்ண விரும்பல நான் மைக்கில் சொல்லி. சந்தோஷம் உள்ள இருக்க பாதி தான் வெளியே காட்டுறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஎஸ்கே சாருக்கு வந்து பயங்கரமான தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பர்சனலாக எல்லாருக்கும் நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. இதை நான் எத்தனையோ இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். பட் ஒருத்தர் 2 பேர் தான் இன்டர்வியூ பார்ப்பாங்க, பட் படம்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் பாலாஜி சொல்லவே வேண்டாம், இட்ஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஒர்க். அண்ட் சாக்ஷி மை டியர் டார்லிங், ஐ நோ ஹர் ஸோ வெல், வி ஹவ் ஒர்க்ட் ஆல்ரெடி. ரொம்ப அழகாக அப்படியே இருக்கேன். அண்ட் இவ வந்து ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கா. ஸோ அண்ட் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். லாஸ்ட் சீன் நான் சொல்லிடக்கூடாது, அது லாஸ்ட் சீன் பார்க்கும்போது நான் அழுதுட்டேன். உண்மையிலே ஜேஎஸ்கே சார் மாதிரி எல்லாருக்கும் ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து எஸ் யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பெண் குழந்தைங்க வச்சுருக்கிற எல்லாரும் வந்து இந்த படம் பார்க்கணும். பெண் குழந்தைங்களும், குழந்தை இந்த சென்ஸ் ஓகே 18க்கு மேலே சில இடத்துல ஏங்க அப்படி பார்க்க போனால் எத்தனையோ படத்தில் 2 பீஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாம் இதில் இல்லைங்க, நடக்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது. வாட் ஸோ அந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் க்ளீன் பிக்சர், சாங்ஸ் நல்லாயிருக்கு, கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு, லொக்கேஷன்ஸ் அந்த தெருல அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு வாட்டி அங்கே போகணும், எல்லாரும் அங்கே போகலாம். நம்ம வந்து சக்ஸஸ் பார்ட்டி அங்கே பண்ணுறோம். கொடுக்க மாட்டாங்க, ஏன்பா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், வாங்கி கொடுப்பாரு. ஸோ அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து பெண்களுக்கான ஷோன்னாங்க, நாங்களும் ஃபயர் அப்படின்னோடனே வேறலாம் நினச்சி வந்தோம். அந்த ஃபயர்லாம் எதுவும் இல்லைங்க, நல்ல ஃபயர். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஃபயர் இருக்கணும். இருந்தால்தான் நம்ம பெண்கள் நம்ம ஜாகிரதையாக இருக்க முடியும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட இருந்து. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இதில் டாக்டர் அதாவது அது ஆக்சுவலி நான் இது சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜியை. ஆனால் என்ன பிரச்சனைனா இதை பார்த்துட்டு பிடிக்குமா பிடிக்காதா, இவனை திட்டலாமா, வேணாம் நம்ம பிள்ளை தான், நடிப்பு தானே. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட், நான் 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்கு அதில் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குன்னா எவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இல்லை அதுதான் உண்மைதான். அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், அவன் பாடி மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் திருப்பி ஜேஎஸ்கே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி படங்கள் வரணும், நிறைய வரணும். வாங்க சார் ப்ளீஸ் சார், இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு. இது வந்து நீங்கள் பயப்படவே வேணாம். நம்ம ஏதோ பெரிய படத்துக்கு ஆப்போசிட்டாக ரிலீஸ் பண்ணால் கூட நம்ம படம் ஓடும் சார். ஐ ஷோர் யூ தட். நான் எதில் வேணால் எழுதித்தரேன். ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார். வந்திருக்காங்க பாருங்க, என்னோட மகாராணிகள், இவங்க வந்து ஓட்டிடுவாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீ எப்படி இந்த மாதிரி உலகத்துல இது மாதிரி எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைகளை எப்படி வச்சுப்போம்? ஆண்கள் வந்து இவ்வளோ
அக்குறமா இருந்திருக்க. நீ செஞ்சது ரொம்ப தப்பு. நீ என்ன இருந்தாலும் அந்த படத்துல வந்து படம் இருந்தா ஆண்களை வந்து நம்ம முன்னமே விடக்கூடாது. கல்யாணம் இது மாதிரி எப்படி பெண்கள் நாட்டுல வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தேன்னா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சுன்னா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? எனக்கு பயங்கரமான கோவம். உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு. தாய்க்கு இந்த வீட்டுல அக்கா தங்கச்சி யாரு இதான் பண்ண முடியும்? இல்ல இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி இந்த சமுதாயத்துல வந்து அதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்தது இனிமேல் இந்த படத்தோட மேட்டர் முடியணும். இது ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன். சமுதாயத்துல ஆண்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் சோசியல் மீடியா அந்த இன்ஸ்டா அதுலலாம் நிறைய பெண்கள் வந்து பசங்கெல்லாம் ஆழங்காலத்துல விழுதுங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா, உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய. இன்னைக்கு எங்க எவ்வளவு பேர் நான் பாக்குறேன்னு தெரியுமா? பெண் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறோம், அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுறானுங்க. ஏன் இந்த வேலை செய்யறாங்க? வேண்டாம். உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சின்ற மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சு இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன். தயவுசெய்து எல்லா பெண்களும் சொல்ற விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கொஞ்ச நேரம் அப்படி தட்டிட்டா நம்ம அழகா தூக்கிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது, நம்மளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு. என்ன இப்போ இந்த காலத்துல வயசான கேள்வியை கூட விட மாட்டானுங்க. அது மாதிரி காலமா ஆயிடுச்சு. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இந்த படம் செம்மையா இருக்கு, சூப்பரா வரும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க வீரப்பெண் குரூப் சார்பா நாங்க ஆட்டோ ஓட்டர் எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நாங்க இன்ன வரைக்கும் இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை சார். நிஜமா இவ்வளவு நாங்க எனக்கு 49 வயசு ஆகுது. நான் இது மாதிரி படம்லாம் நான் பார்த்ததே இல்லை சார். ஆனா என் பிள்ளைங்க நடிச்சு இருக்குதுங்கன்னா நான் சந்தோஷப்படணும். இப்ப யாரும் மாதிரி நடிக்க மாட்டாங்க. அவங்க முதல்ல வந்து பாலாக்கு சொல்லணுமா, நாங்க பிக் பாஸ்லயே அவரை பாராட்டிட்டோம். ஏன்னா ஒரு ஆதரவு மனசாட்சி ஒண்ணு பயந்தா போதும், ஒருத்தர் மனசாட்சி பயந்தா போதும். என் லைஃப்ல எல்லாம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு நடிப்புன்றது வந்து சும்மா கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் போட்டீங்க? ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லையே என்னப்பா இதெல்லாம் நிஜமா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எல்லாரோட சார்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா படம். இது பார்க்க வேண்டிய படம். ஒரு வீட்டுல இருக்கிற அறியாத பசங்க 18 வயசு இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா அந்த படத்தை நம்ம போட்டு காட்டணும், படத்தை கூப்பிட்டு வந்து காட்டணும். அதே மாதிரி ஆம்பளை புள்ளைய பத்தி வச்சுக்கிறோம் பாரு, அதுங்கதான் முதல் பாத்துக்கணும். அதுங்க பண்ற அக்குறமா நான் ஒன்ன பத்தி வச்சு நான் படுற பாடு நல்ல புள்ளன்றேன். ஆனாலும் இப்போ இருக்கிறதுக்கு இந்த காலத்தை பசங்களை பார்த்து வளர்க்கறதா முறை. அது சின்னதுல சொல்லி முக்கியமா பொண்ணுங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். இது வந்து இந்த காலத்தோடைய தலைமுறைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி படம் பார்க்கறது ஒரு குழந்தைகளுக்கும் நல்லது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து இனிமேல் நம்ம எப்படி இருக்க போறோம், எப்படியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக இந்த படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குங்க. பிரதர் ஃபயர் படம் இல்ல பிரதர், இது எங்களுடைய மனசுல இருக்கிற ஃபயர். இது எனக்கு பேச வார்த்தை இல்ல. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்திடும்? ஒரு பெண்களா அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உண்மை சம்பவம். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னா. வணக்கம். நாங்கள் இந்த படம் பார்க்க வந்தப்போ எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுது ரொம்ப நினச்சி வந்தோம். பட் இங்கே வந்து பார்க்குறப்போ சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டைரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கதை எடுத்துகிட்டு போன அந்த டைப் வந்து ரொம்ப பிடிச்சிது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் த்ரில்லிங்காகவே இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து யாரா இருக்கும்னு கெஸ்ஸிங்லேயே போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபினிஷிங் செம்ம க்ளோத்தாக இருக்கு. அல்டிமேட் டைரக்டர் ஒரு சலீட். ஏன்னா ஒரு லேடிஸா எங்களுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்க எங்களை இயக்குன அவரா நாங்க பாக்குறோம். அவ்வளவுதான். ஃபயர் மூவி பார்க்க வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேர்ள்ஸ் வந்து விமென்ஸ் எப்படிலாம் நம்மளோட சேஃப்டியை பார்க்கணும்,
தேவையில்லாத நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஆனால் படம் வந்து வேற லெவல் சூப்பராக இருக்குது, சான்ஸே கிடையாது. அடுத்த மாதம் ரிலீஸ்னு சொல்கிறாங்க, நல்லா வேற லெவலில் வரும் இந்த மூவி வந்து. ஓகே, படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையானவங்க தான் கெட்டு போவாங்க, ரொம்ப வசதியாக இருக்கவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு. எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க, எல்லா துறையிலும் கெட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் உதாரணமாக இருக்குது. ஃபயர் படத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா இந்த படம் எப்படி இருக்கோ ஏதா இருக்கும்னு பார்க்க வந்தோம். ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்கணும். பெண்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த படத்தை பார்த்தா ரொம்ப நல்லதா ஒரு நல்ல மெசேஜ். இது வந்து நிறைய பேர் ஆண்களால பெண்கள் போய்தான் ஆயிடுறாங்க. என்ன சொல்றது, இந்த படத்தை ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இத பத்தி எல்லாரும் வீட்டுல இருக்கிற விழிப்புணர்ச்சியோட பிள்ளைங்களை வளர்க்கணும். ஃபாதரா பண்ணிருக்காரு. எந்த லேடிஸ் வந்து எந்த விஷயத்துல வீக்னஸ் ஆகிறாங்களோ அது வீக்னஸ் ஆகக்கூடாது, பிளஸ்ஸா இருக்கணும், எப்படி போல்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. எப்படி லேடிஸ் வந்து எப்படி அதுல வெளியே வரணும், எதுனா ஏன் பயந்து ஒழியக்கூடாது, அதை எப்படி வெளிப்படுத்தணும், அத ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி வெளிப்படுத்தணும், அதை எப்படி தப்பிக்கணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும். ஸோ அதை ஒழியக்கூடாது. ஓடி ஒழித்தாலும் சூசைட் பண்ண ஒரு தீர்வே கிடையாது. அந்த பிரச்சனைக்கு தைரியமா போல்டா ஹேண்டில் பண்ணணும். கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறது நல்லதுன்னு காமிச்சிருக்காங்க. அது இப்படி எல்லாம் வந்து இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல அதை தாண்டி வரணும், மறைஞ்சு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் தான். படம் வந்து எப்படி இருந்ததுன்றதை விட ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்தது. ஆக்சுவலி வந்து ஃபுல் படத்துக்குமே எனக்குமே ஒரு கனெக்ட் இருந்தது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. பெண்கள்னாலும் திருநங்கைகளும் அதில் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு டாக்டரை நம்பி ஒரு விஷயம், ஃபிசியோதெரப்பி டாக்டர்ன்றதுனால அவங்க போய் அங்கே என்ன மாதிரியான செக்ஷுவல் அப்யூஸ் அனுபவிக்கிறாங்கன்றதை இதில் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் ரிவீல் பண்ண முடியுது. பட் நம்ம ஃபுல் மூவி பார்க்கும்போது சம்டைம் திட்டுவோம், ஏன்னா என்னடா ரொம்ப வல்காரிட்டியாக இருக்குன்ட்டு. இங்கே நான் சென்னை வந்த பிறகு இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சென்னை வந்து ஊர்லேருந்து வந்ததே மீடியாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தது. ஆனால் நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஓகே மீடியா தான் இப்படி இருக்கு, நம்ம ஒர்க் போகலான்னு பார்த்தா ஒர்க்லேயுமே நிறையா அப்ரோச்சஸ், பேட் திங்ஸ். ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் எங்கே போனாலுமே ரொம்பவே நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இருந்துச்சு லேடிஸ்க்கு எல்லாமே மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எப்படி ஏமாறக்கூடாது, ஏமாந்தவங்க எப்படி இருக்கணுன்றதையும் சொல்லியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து அப்பா அம்மா நல்லா தான் வளர்க்குறாங்க, யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அதை ஆம்பளை பசங்க வந்து அவங்க விதத்தில் பொம்பளை பசங்களை மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணிடுறானுங்க. அதை தப்பு பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை வந்து கார்னர் பண்ணி வெளிப்படையா ஒரு சிலருக்கு தெரியும் அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு, ஆனா கார்னர் பண்ணி அந்த பொண்ணுக்கு ப்ராஸ்டியூட் தேவடியான்ற பட்டத்தை கட்டிடுறாங்க. படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்த பெண்களாக இருந்த நாங்கள் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க. அது ஏமாறாம இருக்கிறதுக்காக இந்த படம் முன்னுதாரணமாக இருக்கு. பொண்ணுங்க வந்து தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, வெளியே வந்து சொல்லுங்க, பயப்படாம. சூப்பரா இருக்கு சார். பெண்ணா இருந்து இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணி இந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்ததுக்கே பெரிய பெரிய ஆன்சப் சொல்றேன் சார். முக்கியமா எங்களுக்கு 85% ரொம்ப பாதிச்சுதான் சார் நாங்க எல்லாருமே இருக்கோம். பட் எங்களால இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அழைய வந்துருச்சு. இதை பார்த்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது, எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கலாமா, இல்லை நிறைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து பசங்க நிறைய கெட்டு போயிருக்கு. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப கிளைமேக்ஸ் செம்ம சீனாக இருந்துச்சு. நாங்களும் அடுத்து என்ன வருமோ ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். கிளைமேக்ஸில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நடந்தே ஆகணுன்ற வெறி எங்களுக்குள்ளேயே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த காலத்துக்கு இந்த படம் ரொம்ப எடுத்துக்காட்டியிருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்குங்க. பெண்களுக்கெல்லாம் நல்லா ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்து காட்டியிருக்காங்க சார். இந்த எந்த அளவுக்கு பாதிச்சுதுங்கன்னா, நானும் வந்து எங்கள் வீட்டுக்காரை விட்டு வெளியே வந்தவங்க தான் சார் 15 வருஷமா. ஆக்சுவலி படம் வந்துட்டு ஒரு விமன் சென்ட்ரிக் மூவியாக தான் இருந்தது. ப்ரிடாமினண்ட்டாக வந்துட்டு விமன் பேஸ் பண்ணி தான் மூவியே நகர்ந்துச்சு. அண்ட் ஒரு டிப்பிக்கலி வந்துட்டு சொல்லப்படாத ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க இவ்வளோ போல்டாக சொன்னதுங்கிறது வந்துட்டு ஐ அப்ரிஷியேட் த டைரக்டர் அண்ட் த க்ரூ. ஏன்னா இது ரொம்ப டீப் இன்சைடில் இருக்கிற ஒரு சீக்ரெட், ஒரு விமன் சைடில் இருக்கிற ஒரு டீப் டவுன் சீக்ரெட். அது அவ்வளோ சுலபமாக யாரும் ஓப்பன் பண்ணி வெளில சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று சொல்ல போனோன்னா, நம்ம வந்து எல்லாருமே நம்பி ஏமாந்து போகிறோம்.
இனிமேல் யாரும் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது, அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் இது மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கணும் இந்த படத்தை. பத்தாவதுக்கு அப்பா அம்மா பேரண்ட்ஸுங்களும் பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வளர்ப்பு தான் இன்னும் பாதுகாப்பாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு நிறைய சொல்லி தருவாங்க. அதனால படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது இன்னும் வெளி உலகத்துல வந்துச்சுங்கன்னா இன்னும் நல்லா வரும் படம். நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம் இது. எப்படி சொல்லுதுங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும், எப்படி வரணும்ன்றது இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு டைரக்டர், ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் டைரக்டர். ஓகேங்களா? ஆனா பொம்பளை பிள்ளைங்க எந்த விஷயத்துல தடுமாறுவாங்கன்றத கெஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கும் ஹேட்ஸ்அப். ஆனா இது வெளி உலகத்துக்கு வர்றது கிடையாது எந்த ஒரு விஷயமும். உண்மையா சொல்ல போனா அரசியலும் பாதிப்பு, பெத்தவங்களுக்கும் பாதிப்பு. வார்த்தையை சொல்லிட்டா பெத்தவங்க என்ன ஆவாங்க, பிள்ளைங்களோட பாதிப்பு ஒண்ணு. ரெண்டாவது, இதனால நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன ஆகும்ன்றதை யோசிச்சு பெண்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தது போதும். இதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து வாழ்வோம், எதிர்கொள்ளலாம் எதுனாலும். இந்த படம் உண்மையாலுமே பிரதர், இப்போ ஒரு ஸ்கூல் லைஃப் எடுத்துக்கோங்களேன். ஒரு வாத்தியாரை நம்பி நம்ம தனியாக போய் ஒரு நோட்டு சிலபஸ் காட்ட முடியாது. ஒன்று, நம்ம ரிலேஷன்லேயே நிறைய பேர் வருவாங்க. அதில் ஏதாவது ஒரு முக்கியமான ரிலேஷன் தான் நம்ம அம்மா அப்பாவோட டீப்பில் இருப்பாங்க. ஆனால் அந்த ரிலேஷன் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது வெளி உலகத்துக்கு யாருக்கும் வராது. ஆனால் இது எல்லாத்துக்குமே வெளி உலகத்துக்கு வர வச்சது இந்த ஃபயர். இந்த ஃபயர் உண்மையாலுமே டீப்பாக உள்ள அளவில் போய் ஃபயராக நிற்கிது. இது எங்கே கேட்டாலும் நான் வாட்ஸ்அப் பண்ணி தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்கார் விட்டுட்டு போய் 13 வருஷம் ஆகுது. வீட்டு வேலை செஞ்சு, சித்தாள் வேலை செஞ்சு, எல்லா வேலையும் செஞ்சுதான் என் குழந்தைங்களை நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என் பெரிய பொண்ணு +1 படிக்கிறா, சின்ன பொண்ணு 10th படிக்கிறா, பையன் 8வது படிக்கிறான். ஆனா என் பொண்ணுங்க வளர்றாங்க. ஆனா எங்களுக்கு வந்த நிலைமை எங்க பசங்களுக்கு வரக்கூடாது. அவங்க லைஃப் நல்லா இருக்கணும், யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது. இப்படி ஒரு அப்பா இருக்கணும் தோணுது. ஏன்னா நாங்களும் தினந்தோறும் ஆட்டோ ஓட்டுறோம்னா எல்லாரும் அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டு இருக்காங்க. தினந்தோறும் ஒரு பிரச்சனை, எவனாவது ஏதாவது பேசுமா. அதுவும் ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னும் போது எவனாவது லைஃப்ல வந்து எதெல்லாம் பண்ணணும்னு பார்ப்பான். அது எல்லாத்தையும் மீறி தைரியமா வரணும்னா ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கப்புறம் எங்க நிலைமையில எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, எங்க பசங்களுக்கு வரக்கூடாது. அவங்கள ரொம்ப பாதுகாப்பா ஒருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் எங்க மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது. எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்ல, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அம்மாவுக்கு நாங்க 2 பொண்ணு, நான் தான் பெரிய பொண்ணு. அம்மா அப்பாவும் கூலி வேலை தான் செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மாவும். அந்த மாதிரி நாளைக்கு நான் தனியா இருக்கேன், என் பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்து என்கிட்ட வந்துட்டாங்கன்னா நான் கஷ்டப்படுவேன்னு என் பிள்ளைங்க நினைக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடு. இந்த மாதிரி பொறுக்கிங்க இப்ப எல்லாம் பசங்க மாட்டக்கூடாது. சூப்பரா பண்ணியிருக்காரு. அதனாலதான் எனக்கு லாஸ்ட் சீன், கடைசி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற வரைக்கும் எதுவும் தெரியல, லாஸ்ட் சீன் தான் ரொம்ப அளவர வச்சுது. இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். பெண்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் இது. எனக்கு ஒரு பொண்ணு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைய வந்து காலேஜ் படிக்கிறதுனால அவளும் வந்து இது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது எங்களோட பேரண்ட்ஸா இருந்து, நான் சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் இருந்தாலும் என் குழந்தைங்க இந்த மாதிரி சேஃப்டியா வளர்க்கணும்ன்ற எனக்கு இந்த படத்துல வந்த கருத்து, கிளைமேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப மனசு இதமா இருக்கு. அதை என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் போது டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நாட்டுல நடக்கிற இந்த மாதிரி கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லும் போதும் பல பெண்கள் பெற்ற தாய்மார்களுக்கு விழிப்புணர்வா இருக்கும். கஞ்சா இந்த மாதிரி என்னன்னோ குடிக்கெல்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க. அந்த அடிக்ட் ஆயிடுற போதை மருந்துல இந்த காலேஜ் படிக்கிற பசங்க இந்த மாதிரி தன்னோட பெண்மையை பறிகொடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸுக்கும் சொல்ல முடியாம தற்கொலையும் பண்ணிக்க முடியாம வெளியே சொன்னாலும் பிரச்சனை வந்துடும்ன்றதுனால அந்த மனநிலை எவ்வளவு குழந்தைங்க செத்து போறாங்க. அந்த மாதிரி நிலைமையில இருந்து மாற்றக்கூடிய இந்த டைரக்டருக்கு ரொம்ப கொடான நன்றி. இந்த படம் ரொம்ப ஓடணும், மக்கள் மத்தியில இந்த படம் வந்து ரொம்ப விழிப்புணர்வா வரணும். இதனால வந்து பல காலேஜ் பெண்களும், குடும்ப பெண்களும், பல ஒர்க்கிங் உமன்ஸும் எல்லாரும் வந்து இது வந்து இந்த படத்தை பாக்குறதுனால ரொம்ப எல்லாரும் வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நன்றி சார். எப்படின்னா பெண்ணுங்களுக்கு வந்து நம்ம வந்து சுதந்திரத்தை கொடுக்குறோம், பாதுகாப்பை கண்டிப்பா கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றத ஒரு தகப்பனா எங்கேயோ பாதிச்ச கதையை கேட்டதுக்காக
இது எடுத்திருக்காரு. சூப்பராக வெளியே வந்திருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சூப்பர். பாலாஜிக்கு ஒரு சரியான இடம். பாலாஜி வந்து நல்லா நடிச்சிருக்காரு. இதோட அடுத்தடுத்த படங்கள் அவர் நல்லா நடிப்பாரு. நம்ம டைரக்டர் சாருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் ஃபிலிம்லாம் சூப்பரா பண்ணுவாருன்னு தோணுது. படத்துல பெண் பிள்ளைகளே நம்ம கருத்தா நல்லா எதிர்காலத்துல நல்லா வளர்க்கணும், நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட படத்தோட கருத்து நல்லா இருக்கு. ஃபயர்னா இதுதான் பிரதர் ஃபயர். ஏன்னா ஒரு பெண்ணோட எளிவுதனத்தை வந்து இழிவா ஃபாலோ பண்ற பசங்களுக்கும், பட் அதை வெளியே சொல்ல முடியாத தவிக்கிற பிள்ளைங்களுக்கும், கட்சி மூலயமா போனாலும் பிரச்சனை, நார்மலாக ஒரு பேசிக் நடந்து போனாலும் ஒரு பிரச்சனை. இதை வந்து வெளி உலகத்துல சொல்ல முடியாது. நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு யோசிச்சு மைண்டை வந்து ரொம்ப பிளாக்கா வச்சிருக்க லேடிஸ்களுக்கு இது ஒரு முன் உதாரணம். இப்போ என் பொண்ணுலாம் போன வீக் தான் பெரிய பிள்ளையானா. எனக்குலாம் இது உண்மையிலுமே ஒரு உதாரணம். என் பிள்ளைங்களுக்கும் நான் இந்த நெளிவு சொல்லி தரணும்ன்றதுக்காக ஃபயராகவே இருக்கு. நல்ல ஒரு நெருப்பு வச்சா பத்திக்கும்ன்றதுக்கு பேர் இல்லை. இந்த ஃபயர் படம் எல்லாருக்குமே நெருப்பு மாதிரி தூணா நிற்கும். அவர் ஹீரோ சொல்லணுமா ஹீரோனிய சொல்லணுமா, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. இந்த கேரக்டர் நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டியா இருக்கும் இந்த படம். ஹீரோனிங் வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஒரு நடிச்சிருக்காங்கன்னா சத்தியமா அவங்களுக்குலாம் ஒரு சல்யூட் அடிக்கணும். ஒரு பெண்களா இருந்தா கூட அந்த ஒரு காம ஒரு வினுச்சில வந்து அவங்க பண்றாங்கன்னா சத்தியமா ரொம்ப எல்லாருக்கும் சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும். அந்த நடிக்கிறது எவ்வளவு கஷ்டன்றது ஒரு பெண்களுக்கு தான் தெரியும். அவங்கள ரொம்ப நான் பாராட்ட விரும்புறேன். மீனாட்சி அவங்க 3 பேரையுமே நான் பாராட்ட விரும்புறேன். நம்ம வந்து பவரா இருக்கணும்ன்றத சார் வந்து எடுத்துக்காட்டா காமிச்சிருக்காரு. படம் சூப்பர். பெண்கள் வந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கணும்னு நாங்க வீரப்பெண்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க, டாடி சூப்பரா இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்மளோட சேஃப் நம்மளுக்கு முக்கியம். நம்ம தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஸோ இந்த ஃபயர் மூவி வந்து மஸ்ட் வாட்ச். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னு இருக்கும். இந்த மூவியை பார்த்தோன்னா இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை சுற்றி வராது. ரொம்ப நல்லா இருக்கு மூவி, எக்ஸ்பெக்டடே கிடையாது. மஸ்ட் வாட்ச். எல்லாரும் கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நார்மலாக ஒரு மூவிஸ்லலாம் கடுன்னு இருக்க மாதிரியோ இல்லை ஒரு மரியாதை இல்லாத பிஹேவ் பண்ணுவாங்க. பட் இந்த கேரக்டர்ல அவர் ரொம்ப மரியாதையா எல்லாரையும் ட்ரீட் பண்றது, நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றது, அந்த டைரக்டர் ஒரு மோடுன்றது வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மோட்ல ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. அது அவர் தான் டைரக்டர்னு தெரிஞ்ச பிறகு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இட்ஸ் அ டஃப் கேரக்டர். காஸ் ஒரு ஹீரோயின் கூட ஒரு சீன் வைக்கலாம், இத்தனை ஹீரோயின் கூடயும் அவங்க வந்து அவ்வளோ அழகா எப்படி அந்த ஒரே மாதிரி மோட்ல நடிக்கணும். இந்த ஃபயர் மூவி அவ்வளோ அழகா இருக்கு. வந்து தியேட்டர்ல மஸ்ட் வாட்ச். இது வந்து எப்படின்னா ஒரு பெண்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்கள் நிறைய பெண்கள் வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க. அவங்க வந்து எப்படி அதுல இருந்து வெளியில வரணும், ஒரு சில விஷயங்கள் மறைச்சு வைக்கிறதுனால அவங்க அதை விட அதிகமான விஷயங்கள் வந்து எவ்வளவு பெருசா ஃபேஸ் பண்றாங்க. ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டா அதை வெளியில சொல்லணும், அப்புறம் அதை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் எடுத்து சொல்லுது. டைரக்டர் இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் அப்பதான் எனக்கு இந்த படம் ஸ்டார்டிங் அப்ப கூட அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். ஃபயர் மூவி பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். எல்லா கேர்ள்ஸோடய பார்க்க வந்திருக்கேன். உமன்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஷோ போட்டிருக்காங்க. டைரக்டர் ஓரியன்டா நல்லா படம் எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அவரோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவரை வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஹீரோவா பார்க்க மாட்டாங்க, வில்லனா தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம் இந்த மூவில. ஸோ வில்லன் ரோல பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து எனக்காக எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய வழியை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். இதை வந்து நான் அப்படி லைஃப்பில் 12 வயசுல இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நானே நடிச்சேன். எனக்கு சினி ஃபீல்டு சின்ன வயசுல எடுத்ததுமே பார்த்துட்டு முடிச்சேன். நான் ஒரு சீனில் வந்து என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது எல்லாமே நான் வந்து அப்சர்வ் பண்ணி இதையே வந்து நானே சொல்லுவேன். சம்டைம் நானே அந்த கதைகளை பார்த்து எல்லாருமே பாட ஆரம்பிப்பேன். அவங்களுடைய வலிகள், வேதனைகள், அவங்களுடைய மனசு அடுத்தது எதை நோக்கி போகணும் எல்லாமே எனக்கு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ஒரு சிஸ்டரை பண்ணுறோம் அவங்ககிட்ட நான் இதை சொல்லிட்டே இருந்தேன். இது அடுத்தது பாருங்க இதை நடக்கும், அடுத்தது இதை நடக்கணும். அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம பெண்களுடைய வலியும்
வேதனையும் நம்மளால சொல்ல முடியாத கதைகளை வந்து அங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 4 பேருடைய வழி மட்டும் இல்லை, இது 4000 பேர் 4 கோடி மக்களுடைய பெண்களுடைய வழியை அதை நாங்கள் பார்த்துட்டோம். சுற்றி முற்றில நாளைக்கு பிறக்க போகிற பிள்ளை கூட இதை பார்த்தா கண்டிப்பாக இதை பாராட்டு. நல்லா இருக்கு அந்த கதை.